This is the dark side of Mr. Pandi Shakti. அது ஒரு தற்குறி ட்ரெயினரா இருக்காரு நம்ம பாண்டியார். அவர் ஒத்துப்பாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெராய்டு எடுத்து தான் பண்ணன்றத? ஒருத்தர் ஸ்டெராய்டு எடுத்து தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்கன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு தனி கட்ஸ் வேணும். அது கண்டிப்பா மிஸ்டர் பாண்டி சக்தி கிட்ட கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இவர். கிளைண்ட்ஸ்க்கு ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறாரு அண்ட் கிளைண்ட்ஸை போட்டு அடிக்கிறாரு, அபியூஸ் பண்றாருன்னு இவர் மேல ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி. இத பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா வீடியோல பார்க்க போறோம். Hi, this is Akash. You're watching Fitness Series. Fasten your seat belts. Let's take off now. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 60 நாள்ல எப்படி ஒருத்தரால இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒருத்தரால நேச்சுரலா ஒரு வருஷத்துல எவ்வளவு மசில் பில்ட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா 9ல இருந்து 11 கிலோ வரைக்கும் மசில் பில்ட் பண்ண முடியும். இதுவே இன்டர்மீடியட்டா இருந்தீங்கன்னா 4ல இருந்து 7 கிலோ வரைக்கும் மசில் பில்ட் பண்ண முடியும். இதுவே அட்வான்ஸ்டா இருந்தீங்கன்னா 2ல இருந்து 4.5 கிலோ வரைக்கும் ஒரு வருஷத்துல மசில் பில்ட் பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது மிஸ்டர் பாண்டி சக்தி மட்டும் எப்படி அவரோட கிளையன்ஸை 60 நாள்ல மசில் பில்ட் பண்ண வச்சிருக்க முடியும்? இதுக்கு அவர் ரெண்டே விஷயம் தான் பண்ணிருக்கணும். எய்தர் இவங்க ரெண்டு பேரும் டீட்ரைன்ட் இண்டிவிஜுவலா இருக்கணும், ஆர் எல்ஸ் இவங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணிருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரோட பாடியை பாத்தீங்கன்னா டீட்ரைன்ட் இண்டிவிஜுவல் மாதிரியே தெரியாது. இவங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதுலயுமே டீட்ரைன்ட் இண்டிவிஜுவலா இருந்தாலுமே இது ரியலிஸ்டிக்கா கம்ப்ளீட் பண்ணணும்னா எய்தர் 6 to 8 months ஆகும். 60 நாள்ல இந்த அளவுக்கு பாடி டிராஸ்டிக்கா சேஞ்ச் கொண்டு வரது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். அண்ட் அதுவுமே வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இது உங்களோட ஏஜ், ஜெண்டர், ஜெனடிக்ஸ் அண்ட் ரிகவரி, ட்ரைனிங்கை பொறுத்து தான் இருக்கு. அப்போ எப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் தான். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ராக்ஸை பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓவர் டெவலப்டா இருக்கும். இந்த அளவுக்கு ஓவர் டெவலப்டா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வரணும்னா கண்டிப்பா அது ஸ்டெராய்டு யூஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். உடனே சில தற்கூறிங்க வந்துருவானுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நீ பாத்தியாடா எங்க மாஸ்டர் பத்தி நீ எப்படிடா தப்பா பேசலாம், இது நேச்சுரலா தான்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதே ஃபீல்ட்ல நான் 8 வருஷமா இருக்கேன். எனக்கு தெரியாதா எது நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எது ஸ்டெராய்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஆக்சுவலி மிஸ்டர் பாண்டி சக்தி 60 நாள்னு கிளைம் பண்ற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 60 நாள்ல பண்ணதே கிடையாது. இது அவரே அவரோட இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு. அந்த 60 நாள் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க பாடி கண்டிஷன் என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்லி முதல்ல செக் பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இதுக்கு ஈஸியா சொல்லணும்னா அவங்க பாடி கண்டிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் அந்த கோர்ஸுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். இந்த 60 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஜாயின் பண்றாங்க. ஜஸ்ட் டே 1ல இருந்து 60 வரைக்கும் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. இவங்க இந்த 60 நாளைக்கு முன்னாடில இருந்து மிஸ்டர் பாண்டி சக்தியோட கைடன்ஸ்ல ரொம்ப நாளைக்கே ட்ரைனிங்ல இருக்கிறவங்க தான். இந்த 60 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு 30 டேஸா ஒருத்தரை ட்ரெயின் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தனியா ஸ்பெஷல் கோச்சிங் ஒன்னு கொடுக்குறாங்களாமா. இதோட ஓவரால் டியூரேஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டேஸ் கிட்ட ஆகுது. அப்போ இது 90 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லாமே எதுக்கு 60 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்தணும்? ஏன்னா 60 நாள்னு சொன்னாதான் குயிக்கா வைரல் ஆகும். மிஸ்டர் பாண்டி சக்திக்கு தேவை வைரலிட்டி தான். மிஸ்டர் பாண்டி சக்தியோட கமெண்ட் செக்ஷனை பாத்தீங்கன்னா அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன பசங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற இந்த சின்ன பசங்க யாருக்குமே தெரியாது மிஸ்டர் பாண்டி சக்திக்கு பின்னாடி இப்படி ஒரு டார்க் சைடு இருக்குன்றது. ஃபர்ஸ்ட் வந்து 1 ஹவர்ல மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம், மார்னிங் 1.5 மணி நேரம், ஈவினிங் 1.5 மணி நேரம். லாஸ்ட் 1 மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம் ஒர்க் அவுட், 3 டைம் ஒர்க் அவுட் ஒரே நாளையில 3 டைம் ஒர்க் அவுட் போகும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்க்கு இவரு 3 டைம் ஒர்க் அவுட் பண்ண வைப்பாராமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பர்சன் 3 டைம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்க்கு இது சூட்டே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுனால என்ன ஆகும்னா பாடி ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிடும். பாடி எக்ஸாஸ்ட் ஆகுறதுனால பாடி ரிகவர் ஆகுறது ரொம்பவே கஷ்டப்படும். விச் அண்ட் ஆல் மசில் growth இருக்காது. ஈவன் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டர் ஒலிம்பியா அத்லெட்ஸ் கூட இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜெனரல் பப்ளிக் எய்தர் அவங்களோட கோல் மசில் கெயின் ஆர் ஃபேட் லாஸா இருக்கும். அவங்களுக்கு எதுக்கு 3 வேளை ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு சத்தியமா புரியல. சில தற்கொலைங்க வந்துருவாங்க, ப்ரோ அவர் வால்யூம் அதிகமா கொடுக்குறாரு ப்ரோ, அதனால மசில் growth நல்லா இருக்கும், அதனாலதான் அவர் இப்படி ட்ரெயின் பண்ண வைக்கிறாருன்னு. பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்க வால்யூம் ஏத்திட்டே வந்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் மசில் growth இருக்கும். அதுக்கு மேல நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண அது ஜங்க் வால்யூமா தான் சேரும். ஜங்க் வால்யூம் சேர்றதுனால உங்களோட ரிகவரி பயங்கரமா அடி வாங்குறது மட்டும் இல்லாம உங்களோட மசில் growth பாசிட்டிவா போகாம நெகட்டிவா தான் போகும். எப்படி ஒரு 60 நாளா கொண்டு வந்துவாரு? அப்ப என்ன கொடுக்குறாரு இவர் பசங்களுக்கு? இங்க எந்த கிளைண்ட் பக்கத்துல புரோட்டீன் ஷேக்கர் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 50 பேர்ட்ட யார்ட்டாச்சும் ஒருத்தர் ஷேக்கர் பாருங்க, ஏன் வச்சிருக்கல? நீங்க பொறுத்த அளவுக்கு நேச்சுரல் ஃபிட் ஏதாவது கொடுக்குறீங்களா உங்க கிளைண்ட்ஸுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஒண்ணு ஆமான்னு சொல்லிருக்கணும், இல்ல இல்லன்னு பதில் சொல்லிருக்கணும். அது என்ன, இங்க இருக்கிற கிளைண்ட்ஸ் யார்கிட்டயாவது பாருங்களேன், ஒரு ஷேக்கர் பாட்டிலாச்சும் இருக்கான்னு பாருங்களேன். இருக்காது. ஒரு வே புரோட்டீன் கூட நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. வே புரோட்டீனும் ஸ்டெராய்டும் ஒன்னாடா?
முதல்ல வே புரோட்டீன்றது வெறும் ஒரு பால் பவுடர். பாலை பன்னீர் ஆக்குற அந்த ப்ராசஸ்ல லிக்விட் வேயும் கேசினும் தனியா பிரிஞ்சு வரும். அதை தான் பவுடர் ஃபார்ம்ல நமக்கு வே புரோட்டீனா கிடைக்குது. இது கூட தெரியாத ஒரு தற்குறி ட்ரெயினரா இருக்காரு நம்ம பாண்டியார். யாரா நீங்க எல்லாம் திரு பாண்டியார் அவர்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே வே புரோட்டீன் நேச்சுரலா இல்ல ஸ்டெராய்டான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேனே, நீங்க முதல்ல நேச்சுரலா? இந்த வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதே கமெண்ட் செக்ஷன்ல மிஸ்டர் பாண்டிய டாக் பண்ணுங்க. அவர் ஒத்துப்பாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெராய்டு எடுத்து தான் பண்ணன்றத? ஒருத்தர் ஸ்டெராய்டு எடுத்து தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்கன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு தனி கட்ஸ் வேணும். அது கண்டிப்பா மிஸ்டர் பாண்டி சக்தி கிட்ட கிடையாது. சில தற்கொலைங்க இதுக்கு முட்டு கொடுப்பானுங்க, நீ பாத்தியாடா மிஸ்டர் பாண்டி சக்தி நேச்சுரல் தான் அப்படின்னு. இது மிஸ்டர் பாண்டி சக்தி 2019ல பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் 2022ல அவர் சின்ன ஆஃப் சைக்கிள் போயிருப்பாரு. அப்ப அவரோட கெயின்ஸ் எல்லாமே போயிருக்கும். அப்புறமா 2022ல மீண்டுமே ஸ்டெராய்டு எடுத்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு குவிக்கா டிராஸ்டிக்கா ஒரு சேஞ்ச் யாராலையுமே பண்ண முடியாது. வெல் ரவுண்டட் ஷோல்டர்ஸோட இவ்வளவு கம்மியான பாடி ஃபேட் பர்சன்டேஜோட கண்டிப்பா இது நேச்சுரலா பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டெராய்டு எடுத்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும். பட் இத மிஸ்டர் பாண்டி சக்தி எங்கேயுமே ஒத்துக்கிட்டதும் கிடையாது, ஒத்துக்கவும் மாட்டாரு. அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா உடனே என்ன ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க. சில பேர் நினைக்கலாம் இவர் கிளையன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே வைக்கிறாரு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கலாம். பட் ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் முக்கியமே கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மசில் ஃபைபர்ஸ்ல மோட்டர் யூனிட்ஸ் ரிக்ரூட் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு மோட்டர் யூனிட்ஸ் ரிக்ரூட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட மசில் growth-ம் இருக்கும்னு சொல்றாங்க. நல்லா ஹார்டா புஷ் பண்ணா நிறைய மோட்டர் யூனிட்ஸ் ரிக்ரூட் ஆகும்னு நீங்க நினைக்கலாம், பட் அதுதான் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க மிஸ்டர் பாண்டி சக்தி கிட்ட அடி வாங்கிட்டு 15 ரெப் வரைக்கும் டில் ஃபெயிலியர் போறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி போறதுனால வர்ற ரிசல்ட்டை விட உங்களுக்கு எதுல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னா, நீங்க 15 ரெப்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணாம 12 ரெப்ல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மசில் growth இருக்கும்னு ஸ்டடிஸ் சொல்லுது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மிஸ்டர் பாண்டி சக்தி கிட்ட அடி வாங்கிட்டே ட்ரெயின் பண்ணும்போது உங்களோட மசில் எக்ஸசிவ் டேமேஜ் வாங்கிட்டு அது ரிகவர் ஆகுறதுக்கு 48 to 72 ஹவர்ஸ் ஆகும். பட் இதுவே நீங்க ஆப்டிமலா ட்ரெயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட மசில் 24 to 48 ஹவர்ஸ்ல ரிகவர் ஆயிடும். இந்த பெல்ட் ஒன்று வச்சுட்டு அடிச்சு இது ஒரு ரஃபா ஹேண்டில் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தோணுது எங்களுக்கு. நான் வந்து என்னோட குடும்பத்துல ஒருத்தனை அவங்களே பார்க்க, என் தம்பி என் அண்ணனா இருந்தா நான் என்ன பண்ண, அந்த இடத்துல இருந்து நான் உங்களை மேல கொண்டு வரேன், அதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடு, ஓகேங்களா? அந்த விஷயத்த நான் உங்க மேல. மிஸ்டர் பாண்டி பண்ற இன்னொரு சீப்பான விஷயம் என்னன்னா எமோஷனல் மேனிபுலேட் பண்றது. மிஸ்டர் பாண்டி ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போ நீங்க கை நீட்டி ஒருத்தர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டீங்களோ அப்ப அவர் உங்களோட தம்பி கிடையாது, அவர் உங்களோட கிளையண்ட். நீங்க அவர்கிட்ட கோச் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி கோச் கிட்டே அடிக்க கூடாது. இந்த பெல்ட் வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு உடனே இவன் என் தம்பி மாதிரி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல் விடுறது எப்படி தெரியுமா இருக்கு? மேனேஜர் இருப்பானுங்க, நான் வேற கம்பெனி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி போறாங்கன்னா உடனே நீ என்னோட ஃபேமிலி மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா மேனிபுலேட் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. மிஸ்டர் பாண்டி நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க உங்களோட தம்பி மாதிரின்னு சொன்னீங்க இல்லையா, ஈவன் உங்களோட தம்பியா இருந்தாலுமே அவரை அடிச்சு ட்ரெயின் பண்றதுக்கு கூட உங்களுக்கு எந்த விதத்திலயும் உரிமை கிடையாது மிஸ்டர் பாண்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க என்ன சும்மாவா சொல்லி கொடுக்குறீங்க, காசு வாங்கிட்டு தானே ட்ரெயின் பண்றீங்க. இப்படி நீங்க அடிச்சு துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல ஏன் போடுறீங்க? உங்களுக்கு உண்மையிலே உங்க கிளையன்ட்ஸ் மேல பாஸ் இருந்துச்சுன்னா எதுக்கு அதை பப்ளிக்கா இன்டர்நெட்ல போடணும்? சாரி. இது மட்டும் இல்ல, மிஸ்டர் பாண்டி சக்தி அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேக்கேஜ்ல ஒரு மாசத்துக்கு மட்டும் 30,000 rupees சார்ஜ் பண்றாரு. 30,000 வாங்குறாரு, பட் ஆனா அதுக்கான குவாலிட்டியான ட்ரைனிங் கொடுக்கறாருன்னா அதுவும் கிடையாது. இவரோட இன்டர்வியூல மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல சில ஷார்ட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. இதுல இந்த பிளாக் டி-ஷர்ட் போட்டாக்கா மொமெண்டம் யூஸ் பண்ணி கையை ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டி-ஷர்ட் போட்ட தம்பி ஹாஃப் ரெப் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த குரூப்பா ஆப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க ஹாஃப் ரெப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோல மட்டுமே எனக்கு இவ்வளவு கிளிப்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களோட ட்ரெயினர்ஸ் இத கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காங்க. மிஸ்டர் பாண்டி சக்திக்கு கீழே மட்டும் 30க்கு மேல ட்ரெயினர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதுல ஒரு ட்ரெயினர் கூடவா இந்த மாதிரி தப்பான ஃபார்ம் பண்றாங்க, இத கரெக்ட் பண்ணணும்னு யாருக்குமே தோணலையா? அதுலயே இதே வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த வீடியோல மட்டுமே 3 ட்ரெயினர்ஸ் கேமரா முன்னாடி இருக்காங்க. பட் இவங்க யாருமே இந்த கிளையன்ஸை நீங்க தப்பா பண்றீங்கன்னு ஹைலைட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 30,000 கொடுத்து இவர் எந்த லட்சணத்துல ட்ரைனிங் பண்ண கொடுக்குறாருன்னு.
அந்த 1 மணி நேரத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 2 ட்ரைனர், இந்த சைடு ஒரு ட்ரைனர், நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 2 ட்ரைனர் இருப்பாங்க, வெயிட் எடுத்து மாட்டுவாங்க, உங்களை தயார் பண்ணி வைப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வாமிட் பண்ணா கூட உங்களை கூட்டிட்டு போய் வாமிட் எடுக்க வச்சு வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்து எனக்கு ஒப்படைக்கணும். 2 ட்ரைனர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றீங்க, வாந்தி எடுத்தா உங்ககிட்ட தொடச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்கன்றீங்க, ஆனா ஒரு ஃபார்மை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. கரெக்டா? மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீ செமினார் எடுத்துருக்கோம். மாசம் மாசம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ செமினார் ஒன்று எடுத்து. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த 60 நாள் சேலஞ்சில் நான் போய் பணம் கட்டி தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. மிஸ்டர் பாண்டிசக்தி ஃப்ரீ செமினார்ன்ற பேர்ல ஒரு பெரிய ஸ்கேம் நடத்திட்டு இருக்காரு. ஆடியன்ஸ் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். when something is free you are the product. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். மிஸ்டர் பாண்டிசக்தி இந்த மாதிரி ஃப்ரீ செமினார் அப்படின்னு சொல்லிட்டு ரீல் போட்டுருவாரு. அந்த ரீலும் வைரல் ஆயிடும். இந்த ரீல்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேக்கேஜ்ல வந்து சேருங்க, உங்களை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கேஜ ப்ரோமோட் பண்ற விதமா தான் இந்த மாதிரி ஃப்ரீ செமினார்ன்ற பேர்ல மக்களை ஏமாத்தி கண் தொடச்சிட்டு இருக்காரு. இப்போ பொங்கலுக்கு வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து ஒரு 200 பேருக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்போ உங்க பேக்கேஜோட உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் பார்த்தோம்னா 8000 ரூபாய் பிளான் பண்ணிருக்கோம். இவரை பத்தி என்னதான் கெட்ட விஷயம் பேசினாலும் இவரை பத்தி ஒரு சில நல்ல விஷயமும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இவரோட ரெவென்யூல ஒரு பார்ட் அநாத ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றாரு. இதையும் பல இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்திருப்பாரு. எங்களோட டீம்ல ஒரு % வந்து அனாதாசிரமம் மாசம் மாசம் நாங்க கொடுத்துட்டு சூப்பர் சூப்பர். மாசம் மாசம் எங்களோட இன்கம்ல இருந்து. அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரோட ஜிம்ல ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாவே ஒர்க் அவுட் பண்ண விடுறாரு. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். நிறைய காலேஜ் போற பசங்க இருக்காங்க, அவங்களால கஷ்டப்பட்டு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஜிம்முக்கு பெருசா ஒதுக்க முடியாது. நீங்க போய் என்னோட ஜிம்ல நீங்க ஃப்ரீயா பயன்படுத்திக்கலாம். பாண்டிசக்தி மாஸ்டர், you are watching, you are doing a good job. இந்த வீடியோல நான் பாண்டிசக்தி மாஸ்டரை டிஃபேம் பண்ணணும்ன்றதுக்காக பேசல. இந்த வீடியோட ஒரே நோக்கம் என்னன்னா, மிஸ்டர் பாண்டிசக்தி எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பண்ணிருக்காரு, அதை அவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாருன்றது தான். மிஸ்டர் பாண்டிசக்தி பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.